ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி இயற்கை முறையில் ஒரு குளியல் சோப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோப்பு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளிக்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 முறை கழுவிட்டு வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இதில் உள்ள தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இப்படியே வச்சோம்னா இதில் இருக்க ஈரத்துக்கு இந்த அரிசி நல்லா ஊறிடும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் ஆக்கிடுவோம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாவை ஒரு வடிகட்டி வச்சு சலிச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். நறுக்கின உருளைக்கிழங்கு இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த சோப்பு கூட சேர்க்குறதுக்கு இந்த அளவுக்கு கத்தாழை எடுத்துருக்கேன். இதை தோலை சீவிட்டு இதில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ க்ளீன் பண்ண கத்தாழையை அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இதில் உள்ள ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது வேண்டாம், இதை எடுத்துருவோம். இந்த சோப் செய்கிறதுக்கு இந்த சோப் ஸ்பேஸ் வாங்கியிருக்கேன் அமேசானில். இது அரை கிலோ 154 ரூபா தான். இதில் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கிறேன். இன்னும் இதில் பாதி வீட்டில் இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் சின்ன சின்ன பீஸாக. இது கூட சேர்க்குறதுக்கு விட்டமின் இ மாத்திரை எடுத்துருக்கேன். இதில் 2 இதில் சேர்த்துக்குருவோம். இது எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும். இது நம்ம சாப்பிட்ற மாத்திரை தான். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதில் 2 சேர்த்துக்குவோம். இப்போ இந்த சோப்பு ஸ்பேஸை இதில் வச்சு டபுள் ஃபாயில் பண்ணி இதை மெல்ட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிரும். நம்ம இது கூட ஜாஸ்மின் அத்தர் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஜவ்வாது வேணாலும் சேர்த்துக்கலாம், கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவருக்கு நமக்கு எது வேணுமோ நமக்கு பிடிச்சது சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற அரிசி மாவு, கத்தாழை, உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், தழும்பு, கருவளையம் இது எல்லாமே நீக்கக்கூடியது. இதை ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சும் குளிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப யூஸாக இருக்கும். டெய்லி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சு அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸும் கற்றாழை ஜூஸும் சேர்த்துக்கலாம். இது கூட விட்டமின் இ மாத்திரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டுவோம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மோல்டில் ஊற்றும்போது ஹீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இதை எடுத்து இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். இது 1 மணி நேரத்தில் செட் ஆயிரும். இந்த மாதிரி கிண்ட கப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சோப்பு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்டுலேருந்து நம்ம இதை எடுத்துடலாம். இந்த நல்லா அழகாக ரெடியாகி வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துருவோம். 1 ஹவர்லேயே இது செட் ஆகிடுது. நம்மக்கிட்ட சோப்பு மோல்டு இல்லைன்னா கூட இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவும் இந்த நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குறைந்த செலவில் நமக்கு இத்தனை சோப்பு கிடச்சிருக்குது. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே வீட்டிலையே தயாரிச்சிருக்கோம் இயற்கையான முறையில். இது போல் ஒவ்வொருத்தரும் செஞ்சு பயனடைஞ்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.